on 5th September. This day marks the birth anniversary of Dr. Sarvapalli Radhakrishnan, who was the second president of India. गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमन्तिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि. Present here, it gives me intense pleasure in welcoming you all to this Teachers' Day celebration hoisted by Anupam Surya Charitable Trust. இவரின் பெருமாள் திருமொழி ஈரக்காற்றின் இதய மலர்கள் என்னும் 2 நூல்கள் நூலகங்களில் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்காவில் நியூயார்க், நியூஜெர்சி, வட கரோலினா மற்றும் டெக்சாஸ் மாநிலங்களில் ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்றியுள்ளார். அவரை சிறப்பு சொற்பொழிவாற்ற வருக என்று வரவேற்கிறோம். அனுபம் சூர்யா அவர்கள் இளம் வயதில் அந்த இயற்கை யாரும் மாற்ற முடியாது, ஏதோ ஒரு காரணம், அது இறைவனுடைய சட்டம். அரசியல் சட்டத்தில் கூட கேள்வி கேட்கலாம், ஆண்டவன் சட்டத்தில் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினாலே அவரை இறைவன் அழைத்து கொண்டார் இளம் வயதில். ஆனால் அப்போதுக்கே அவருக்கு ஒரு நல்ல நோக்கம் இருந்திருக்கிறார். நாம் உழைக்கின்ற ஊதியத்திலே, நாம் பெறுகின்ற ஊதியத்திலே ஒரு பகுதியை சமூகத்திற்கு செலவிட வேண்டும் என்ற அடிப்படையில் இறப்புக்கு முன்பே சேர்த்து வைத்த தொகையை தான் இப்போது சகோதரி சண்முக பிரியா அறக்கட்டளை ஏற்படுத்தி இதையெல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நினைச்சு பாருங்க, ஒரு 20-25 வயது இளைஞர்களுக்கு இருக்கின்ற நினைவுகள் வேறு, அவருடைய நோக்கங்களே வேறு விதமாக இருக்கின்ற உலகத்தில் ஏறத்தாழ ஒரு 30 வயதுக்குள்ளாக ஒரு 25 வயது ஒரு இளைஞன் எதிர்காலத்திலே இப்படியெல்லாம் சேவைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய ஊதியத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்க வேண்டும். அதனால் தான் அவருக்கு மரணம் இல்லை என்று சொன்னேன். இவர்களை போன்றவர்களைத்தான் வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டினார். உள்ளத்தால் பொய்யாத ஒளி உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உடன். நாம் மனத்தாலே எந்த விதமான பொய்த்தன்மையும் இல்லாமல் எந்த பணியை செய்தாலும் சரி, அந்த பணியில் உயர்வுதாகவே கிடையாது. நல்ல குடும்பம். எனவே இந்த விழாவை அதனால தான் நான் முதலே குறிப்பிட்டேன். பெரிய அரங்குகளிலே, பெரிய அரசு விழாக்களிலே, அரிமா சங்கம், ரோட்டரி சங்கம் போன்ற சமூக அமைப்புகளிலே நடத்துகின்ற விழாவை காட்டிலும் ஒரு இளம் பெண் ஏற்படுத்திய அறக்கட்டளையின் மூலம் நடத்துகின்ற இந்த விழா மிக மிக புனிதமானது, போற்றத்தக்கது, வாழ்த்தத்தக்கது, வணங்கத்தக்கது. Inspiring and influential personality of whoever has come across her in their life. அவங்கள பற்றி நான் வார்த்தைகளில் விவரித்து வர்ணித்து சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே உணர்வுபூர்வமாக உணர்ந்திருப்பாங்க. இந்த ஆசிரியர் தினத்துக்கு ஒரு மூல வித்தும் காரணமும் எனக்கு அவங்க தான். So she has been a very rocking person, a very strong backbone right from our teenage, our school, our college. She has been a friend, philosopher, guardian, godmother. அவங்க என்ன வேணா சொல்லிட்டே இருக்கலாம். So whenever we fall down, we get back and energy provider அவங்க. Whenever we need energy, we can just go plug in and take the energy from her. So இன்ன வரைக்கும் அதே எனர்ஜி அண்ட் வைப்ரண்டோட அவங்க இருக்காங்க. அது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். So we would like to welcome her here. Teachers mother role model illa, a parent can be a role model, a friend can be a role model, anybody can be a role model today. So what is the need of the hour today now? We don't have role models at all. In the political field, we have to really grasp and find out who is a role model now in the political field. We don't find any role models at all. But when I just think of the politics, I do not know how many of you remember our Lal Bahadur Shastri. So Lal Bahadur Shastri was just reigning India only for a short while. ரொம்ப கொஞ்ச நாள் தான்
அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தார். பட் அவருடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர ரோல் மாடல். எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பர்சன் வந்து லால் பகதூர் சாஸ்திரி. இது மாதிரி ரொம்ப அழகாக இன்னைக்கு ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஒரு அருமையான குழந்தை, அந்த குழந்தை 25 வயசு குழந்தை இந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸை கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணணும், அவங்க 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 நல்லா வந்து they have to be celebrated in society, அந்த தாட்டோட அவங்க அம்மா வந்து இதை செஞ்சுருக்காங்கன்னாக்க, ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் we are going to set in society. Society may be celebrating so many things, but we have to set an example how we can be role models. Now she has been a role model, her son had been a role model, and we should have more role models in this world. Yeah, a short introduction of my friend and my past colleague Mangal. Mr. Mangal Pradhaban Muralidharan is a teacher educator, he is a good poet, he is a textbook writer, he is a corporate trainer and ESL curriculum developer for schools, colleges and universities. He has been the team leader for the oral examiners of Cambridge Assessment in India. It's high time that we break these barriers. We'll have to create thinking students, right? Students who can be independent, who can create a life on their own by pursuing new ways of thinking, new ways of doing, right? And majority of youngsters who lose their lives, their prime 30s, prime 40s. Why? Ask this question, why? Are you providing them? Why do you have the school? We have only one teacher. Why do you have that school? Why do you want to really say that we are giving a free education? If you're saying you're giving free education, make it systematic, make it pragmatic. Appoint, qualified teachers. Educate everybody in the same fashion, right? If you don't educate, everybody in the same fashion. பரிசு தராங்க மாணவர்களுக்கு. அதாவது இந்தியா முழுசும் அந்த டெஸ்ட் நடக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வெற்றி பெற மாணவர்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்குறாங்க. கடைசியாக அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கல்வியை தொடர்வதற்கான உதவியை தொகை கொடுக்குறாங்க. அதுக்கு போட்டி போடுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டஃப் கான்டென்ட் வந்து இங்கிலீஷில் இருக்கிறதுனால புரியறதில்லை. ஸோ ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணி தர சொன்னாங்க. அதை மட்டும்தான் நான் பண்ணினேன். நிறைய ஒன்றும் பண்ணல. இவங்க என்ன ரொம்ப உயர்வாக சொல்கிறாங்க. அதுக்காக நான் ரொம்ப சொல்லி தெரியும். அவர் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் 2 பேரும் நம்மளுக்கு இப்போ நல்ல இலக்கிய சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனல் ரோல் மாடல்ஸாக இருக்காங்க. நன்றி என் வாழ்த்துக்கள். தேங்க்ஸுங்க. பொள்ளாச்சி அப்பாவோட ஸ்டூடெண்ட், அவர் ஆனர் பண்ணும்போது திரு முத்து கண்ணப்பன் அண்ணா அவர்கள் நம்ம எக்ஸ் மினிஸ்டர் கண்ணப்பன் சாரோட சன். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நான் 1980 ஆராய்ச்சி பள்ளியில் பயின்றவன். எனக்கு ஆசிரியராக இருந்து எல்லா ஆக்கமூக்கம் கொடுத்து என்னை வழிநடத்திய திரு வசந்த் சார் அவர்கள். நான் 2016 புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட பொழுது அவர் எந்த கட்சியை சாட்சியம் இல்லை என்றாலும் கூட எனக்காக வந்து பல வேலைகள் செய்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதெல்லாம் பெருசல்ல. நான் தோல்வின்றதுக்கு அடுத்த நாள் வந்து எங்கள் வீட்டில் வந்து அவர் கண்ணீர் விட்டு அழும்போது எங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேருமே கண்ணீர் விட்டாங்க. அந்த அளவுக்கு என் மேலே பற்றும் வாசம் வைத்திருந்தார். அதை இந்த நேரத்தில் நான் நினைக்கூட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பொன்னாடி வாழ்த்துக்கள் எழுதி அவருக்கு இந்த பொன்னாடி அவங்க எல்லாருமே ஆசிரியர்கள். இங்க எல்லாருமே மிக சிறந்த ஆசிரியர் விருது வாங்கினவங்க. So here we don't have any discrimination or distinction. All of us are really best teachers. So on behalf of Anupam Surya Trust, I have the privilege to present the Best Teacher Appreciation Award. Anupam Surya's trust should reach the Himalayan heights and to the horizon. Thank you all.
அறக்கட்டளை தொடங்கியிருக்கும் சண்முகப்பிரியாவுக்கு நம் அனைவரின் சார்பிலும் கடவுள் அதிக பலத்தை கொடுத்து அதிக தைரியத்தையும் நம்பிக்கையும் அருள வேண்டும் என்று அனைவரும் சார்பிலும் வேண்டிக் கொள்கிறேன். நெகிழ்ச்சியான தருணம். இந்த ஷீல்டு வந்து இதுக்காக தந்த ஒரு குட் சோல் அவருக்கு போயிருக்க வேண்டியது. அவர் லேட் டீச்சர் எம்எஸ் சார். நம்ம உடுமல்பேட்டில் எல்லாருக்கும் எம்எஸ் சார் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கொண்டிருக்கும் திரு செந்தில்குமார் வினோதா தம்பதியினை நான் மிகவும் கௌரவப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அங்க சாந்தி ஸ்கூல் அப்படிங்கிற அந்த குழந்தைகளோடு நீங்க மிங்கிள் ஆயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கல்வி மற்றும் அல்லாது கலாச்சாரம், பண்பாடு, they are inculcating not only education, culture, heritage, all the real values are being inculcated to those children. மாணவர்களும் இந்த குழந்தை ஈன்ற பொழுதில் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்பதை போல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் எல்லாம் சண்முகப்பிரியாவுடைய தலைமையிலே இவ்வளோ பெரிய இந்த அரங்கத்தில் அப்படியே கண்களில் தண்ணீர் குப்பளிக்கின்றது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தென்தோள் மணிவனனுடைய மற்றும் பரிகார தெய்வங்களுடைய அருளை பெற்று நீண்ட நெடுநாள் இந்த சேவை தொடர இங்குள்ள அனைவரின் சார்பாக அந்த குழந்தையை வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். நன்றி. அனைவருக்கும் எங்கள் வீட்டிற்கும் சான்றோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் என்னை போன்ற ஆசிரியர்களுக்கும் முதற்கணின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுதான் முதல் முறை ஒரு மாணவியின் கையால் நான் எதிர்கொள்கிறது. மிகப்பெரிய விருதுகள் பல இருந்தாலும் ஒரு மாணவி ஆரம்பித்த இந்த ட்ரஸ்ட் மூலமாக நான் பெறுவதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பதற்கு ஏற்ப அவங்களுடைய அம்மா மனோமணி மிஸ் எங்கள் பள்ளியில் ஒரு 32 ஆண்டுகள் பணியாற்றியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர். The best teacher of our students. நன்றி ஐயா. எல்லாமே அதான் சொல்லி 5 தலைமுறை இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நான் யோசனை பண்ணேன். நான் உண்மையிலே நினைக்கல இவ்வளோ தூரம் எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு படித்த டீச்சர்ஸு, அப்புறம் அவங்க படித்தவங்க, பேரண்ட்ஸு. எங்கள் அப்பாவும் டீச்சராக இருந்தார். எங்கள் அப்பா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியுது நினைக்கிறேன். பெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போவும் ஓய்வு சங்கத்தில் பொருளாளராக சேவை செஞ்சுட்ருக்காரு. ஞானப்பட்டினு சொல்லி சாரோட பொண்ணு தான் நான் படித்த ஸ்கூல்லேயே நான் ஹெட் மாஸ்டராக இருக்கேன். அது மிக நேர்த்தியாக அருமையாக நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறார் சகோதரி பாண்டிச்செல்வி. அந்த இப்ப என்னுடைய தற்காலிக 1 வருடமாக நான் பயணித்துக் கொண்டிருக்க பாதையில உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன்.
பொள்ளாச்சியில் தெரியாதவர்கள், உடுமலையில் தெரியாதவர்கள் யாருமே இல்லை. கல்லூரியிலிருந்து வெளியே போகக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அதுக்கு அடுத்த நிலை from campus to corporate, if a student wants to place himself, he is the person behind. He really teaches, trains and supports them a lot in doing their projects and make them better performers in their companies. He is also a coach and teacher. I would like to honor him. Thank you, sir. முதல்ல அவங்க கிட்ட இருந்து தான் தொடங்குறாங்க. அழகான கதைகள் சொல்லுவாங்க. சத்யசாய் ஆர்கனைசேஷனோட பால விகாஸ் ஒன்று இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. அது ஒரு பேசிக் பால்வாடிலாம் சொல்லக்கூடாது. இந்த கார்டனுக்கும் முன்னாடி அந்த அங்கிருந்து ஆரம்பிக்குது. அவங்க ஒரு குரு, பால விகாஸ் குரு. அவங்கள கண்டிப்பாக ஆனர் பண்ணணும். எல்லா குழந்தைங்களும் அவங்க கிட்ட தான் மாரல் சயின்ஸ் முதல்ல கற்றுக்குவாங்க புக்கில் படிக்கிறத விட. ஸோ அந்த ஒரு நெறி, நீதி நெறி, நன்னெறி, அதை பற்றின எல்லா ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் தாட்ஸோட ரொம்ப அழகாக எளிமையாக கதைகள் மூலமாக அவங்களோட ஒரு டிசிப்ளின் அண்ட் கேரக்டர் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி இவங்க. ஸோ வி வுட் லைக் டு ஆனர் ஹர். மிஸ்ஸஸ் உமாராணி செக்ரட்டரி, பால விகாஸ் குரு. இந்த குழந்தையுடைய இந்த எனர்ஜி பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி என்பது போல ஆரம்பம் முதல் இறுதி வரை அவர்களுடைய நண்பர்களுடைய உதவியோடு தொய்வில்லாமல் நிதானமாக பதட்டம் இல்லாமல் பண்ணிய சண்முகப்பிரியா குரூப்புக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். பண்படுத்தியது எங்கள் ஆசிரியர் அனுஷியா தேவி அவர்கள் தான். உண்மையாவே தாங்க இவங்க, அதாவது ஏஜ்ங்கிறது அது ஒன்லி நம்பர். இவங்களை நாங்கள் அன்னைக்கு எப்படி பார்த்து ஃபீல் பண்ணமோ ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து ஷி கேவ் us a feel of a good friend. போர் அடிச்சதுல எந்திரிச்சு வந்து நாங்கள் போயிட்டு அப்புறம் வரோம், நாங்கள் சாப்பிட்டுட்டு வரோம், ஜூஸ் சாப்பிட்டு வரோம். அடுத்த கிளாஸ்ல இருந்தாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்ல நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். இதெல்லாம் நாங்கள் பண்ணினதுக்கு அவ்வளோ ஒரு குஷனிங் கொடுத்தவங்க அவங்க. அன்னைக்கு அந்த கொடுத்த குஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு பக்கத்துல துணையா நின்று இருக்காங்க. லைஃப்ல எல்லாரோட லைஃப்ல நமக்கு ஒரு டர்மாயில்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அது எல்லாத்துலயும் நாங்கள் மீண்டு வரக்கு உண்டான பட்டறை கல்வி நாங்கள் எடுத்துக்கொண்டது இந்த ஜிவிஜி விசாலாட்சி மேல்நிலைப் பள்ளியில். இவர்களது மாணவிகளாக இருந்த அந்த மறக்க முடியாத தருணங்கள் அந்த பட்டறையில் இவங்ககிட்ட தான் நாங்கள் எல்லாம் பயிற்சி பெற்று வந்தோம். Yeah, she is the professor emeritus. Even after retirement, she serves as professor emeritus to GVC Visalakshi College for Canadian literature, and she has person doing that kind of service. இன்னைக்கு நமக்கு டைம் இல்லாதனால இங்க நீங்க உங்க எல்லாரும் பத்தியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னால ஷேர் பண்ண முடியாம போயிடுச்சு. We will I would love to do more inner engineering programs for teachers. கண்டிப்பா, because I would love to do that. இது வந்து ஜஸ்ட் மியர் ஆனரிங் செரிமனி. அவ்வளோதான். நம்மள ஒரு ஆசிரியர் தினாவை நினைவு கூறி நம்ம ஆனர் பண்ணிக்கிட்டோம். பட் இன்னும் நம்மளை நம்ம பலப்படுத்திக்கிறதுக்கும் நமக்கு காலமும் நேரமும் தேவையே இல்லைங்க. நம்ம அதுக்கான நேரம் நம்ம ரெடின்னு நினச்சிக்கிட்டோம்னா எப்போ வேணால் பண்ணலாம். ஸோ ஐ வுட் லைக் ஆல் ஆஃப் யூ டு கம் ஃபார்வர்ட் ஃபார் கொலாபரேட்டிவ் லேர்னிங், டு அப்ஸ்கில் யோர் செல்ஃப், பிகாஸ் எவ்ரி மொமெண்ட் இஸ் live in the present moment. Every moment is new. Unlearn and learn. அவ்வளோதான் நான் சொல்லக்கூடிய மெசேஜ். இன்னைக்கு நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற மெசேஜ் என்னென்னா, பெரியவங்களாம் நல்ல மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க, ரோல் மாடல்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டி மோடல் வே ஆஃப் லேர்னிங், எல்லாமே லேர்னிங் தான். நம்ம we are ready to speak but not ready to listen. We have to learn because we are learners. அந்த லேர்ன் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் unlearn and learnங்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு வந்தாச்சுன்னா every moment all of us will make a good learning and successful learning. So age is not at all a criteria. Don't fix criteria and barriers for your learning. Please, teachers have to upskill yourself every day. That is what the message I would like to give you. So it is moment of gratitude, time for gratitude. When we give cheerfully and accept gratefully, everyone is blessed. Gratitude unlocks the fullness of life. I am standing in front of you to convey my sincere and deepest gratitude to all our respected and esteemed teachers. Thank you, our dear teachers, the shining stars of our lives, for you have created an environment and foundation where every student can flourish, and for shaping not only our minds but also our future and empower us to reach great heights. Today all of us have to honor the unsung heroes and heroines of our education system.
நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் தான் நம்மளோட ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ். Thank you all for being our role models, our mentors, our friends, our philosophers and guides. My sincere thanks to our charismatic Manjula ma'am and all the teachers who are present here. I would like to express my appreciation and thanks to our guests and invitees who have made your presence to grace this occasion and made it more special. I would like to thank every one of you, my classmates, my dear friends, for your support and encouragement and motivation. Thank you, my dears. With great sense of gratitude, I thank gratitude is my attitude. With great sense of gratitude, I thank the tremendous support and guidance given by my parents, my well-wishers, my brothers and sisters, and this event would not have been possible without your kind support. இங்க நான் முக்கியமா சொல்லிக்க கூடியது the best find of this year சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த டிவி ஷோஸ்ல சொல்ற மாதிரி. ஸோ இந்த வருஷத்தோட என்னோட பெஸ்ட் ஃபைண்ட் வந்து மிஸ்டர் கணேசன் அண்ட் மிஸ்ஸஸ் பொன்மணி கணேசன். என்னோட பிறகாத உடல் பிறவா சகோதரன் சகோதரி. என்னுடைய இத்தனை ஒரு மார்ச்சிங் டுவர்ட்ஸ் இந்த ஜேர்னியில் அவங்களோட சப்போர்ட் எல்லாம் இல்லாமல் நான் இது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாதுங்க. அண்ட் வித் த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆஃப் மை beloved friend ரேவதி அண்ட் மை கிளாஸ்மேட்ஸ், எவ்ரிடே தே கீப் மோட்டிவேட்டிங் மீ அண்ட் மை பேரண்ட்ஸ். நான் டல்லாகவே விட மாட்டாங்க. நான் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் பண்ணிக்கலாங்கக்கான்னு சொல்லக்கூடிய முதல் வார்த்தை எனக்கு கணேசனும் அண்ட் பொன்மணியும் தான். எனக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு ஆனர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. கணேசன் யோதே ஸோ ஓகே. Ganeshan is the past president of Rotary and Mrs. Polmani is the past president of Interwheel. They are from BRK Vishwanathan Tibbers family. Thank you so much. And once again I thank each and every one of you on behalf of Anupam Surya Charitable Trust, Gandhimati Akka and Yashna and Pradeep and Anupam Surya's friends and all teachers. Thank you once for all. Thanks. That's not once for all, once again. தமிழில் எனக்கு நன்றி உரை சொல்ல தெரியலைங்க, இருந்தாலும் நான் 4 வரிகள் தமிழில் சொல்லிக்கிறேன். எங்கள் வாழ்வு பாதையில் வளமோடு வாழவும் கல்வி கண்களை திறந்த குரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் உற்ற காலத்தில் உள்ள அன்போடு உதவிய நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன்.